வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட், அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபவுட் மீயில் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். பிரபவ வருடத்தில் ஆரம்பிக்கிறது, அட்சய வருடத்தில் இது நிறைவுறுகிறது. இவ்வளவுதான் விஷயம். தமிழ் பற்றாளர்களான முதுமுனைவர் மூப்பே சத்தியவேல் முருகனார் பரிந்துரைத்த 60 தமிழ் பெயர்கள், வடமொழி பெயர்கள். இது 14ஆம் நூற்றாண்டில் தான் தமிழ்நாட்டு கல்வெட்டிலே காணப்படுகிறது. நீங்கள் சூரியனை சூரியன் என்று சொன்னால் என்ன, ஞாயிறு என்று சொன்னால் என்ன? தமிழிலேயே சூரியனுக்கு ஒரு 15 பேர் உண்டு. கதிர் என்றதும் சூரியனுடைய பேர் தான், சூரியன்னாலும் சூரியன் தான். நீங்கள் ஆங்கிலத்தில் சன் என்றாலும் சூரியன் தான். 20 விய, தமிழிலே விரிமாண்பு. 21 சர்வசித்து, தமிழிலே முற்றறிவு யாவுந்திரல். அறிவியல் கண்டுபிடிப்புகள் எதுவுமே திராவிடர் கழகங்கள் உருவாக்கலை. நான் சொல்றது அதிகமும் சொல்ல, கம்மியும் சொல்ல. இந்துல 100% மூட நம்பிக்கை இருக்குன்னா கிறிஸ்துவத்தில் 100% மூட நம்பிக்கை இருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? இந்து மதத்தில் உள்ள 7 பிரிவுகளான சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், ஸ்மார்த்தம் எல்லாத்தையும் பகுத்தறிஞ்சாருன்னா அவருதான் உண்மையான பகுத்தறிவாதி. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். பிரபவ இப்பொழுது வரக்கூடிய இந்த குரோதி வருடத்தினுடைய எண்ணம் எத்தனாவது தமிழ் புத்தாண்டு என்றால் 38. எத்தனாவது? 38. அப்படி என்றால் 37 ஆண்டுகள் கடந்து சென்றுள்ளது. போன வருடம் சோபகிருது, அது 37. பொதுவாக பிரபவ வருடம் என்ற முதல் வருடத்தில் ஆரம்பித்து 60வது வருடமான அட்சய வருடத்தில் இது நிறைவடைகிறது. பிரபவ வருடத்தில் ஆரம்பிக்கிறது, அட்சய வருடத்தில் இது நிறைவுறுகிறது. இவ்வளவுதான் விஷயம். இப்பொழுது நாம் 38வது தமிழ் வருடமான குரோதி வருட வெண்பாவிற்குள் நுழைவதற்குள் இதற்குள் உள்ள சில சர்ச்சைகளையும் பார்த்து விடுவது நல்லது.
பொதுவாக இந்த தமிழ் வருடங்கள் என்ற பெயர் கொண்டு 60 வருடங்களும் வடமொழியில் வருவதாக 2008 முதலமைச்சராக இருந்த கருணாநிதி ஒரு சர்ச்சை ஏற்படுத்தினார். பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு சர்ச்சையை ஏற்படுத்துவதற்கு காரணமே உண்மையான பிரச்சனைகளின் மீது மக்கள் கவனம் செலுத்தக்கூடாது. உண்மையான பிரச்சனை என்பது என்னவென்றால் 2008 தமிழ்நாட்டிலே எத்தனை சதவீதம் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தார்களோ அந்த தமிழர்களை வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டு வருவதுதான் உண்மையான பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனையை செய்ய முடியாது. காரணம், அரசு கஜானாவில் பணம் இல்லை. இப்போது அதை மறைப்பதற்கு ஒரு சர்ச்சையை கொண்டு வர வேண்டும். 2008 எந்த அளவிற்கு கிரைம் ரேஷியோ தமிழ்நாட்டிலே இருந்தது அதை குறைக்க வேண்டும். அது செய்ய முடியாது. காரணம், ஆளுங்கட்சிகளே நிறைய கிரைம்களை செய்யும். ஏனென்றால் அவர்களுடைய பதவியையும் அவர்கள் செய்த ஊழலை வேறு யாரும் பட்டியலிட்டு பொதுவெளிக்கு வரக்கூடாது என்று. இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்குவார்கள். அதில் வெளிநாடுகளில் அதிகம் செய்வதில்லை. வளர்ச்சி பெறாத ஏழை நாடுகள் இது அதிகம் நடக்கும். அதிலும் தமிழ்நாட்டில் அதிகம் நடக்கும். அப்படிதான் ஒன்றை உருவாக்கினார். உண்மையில் பார்த்தால் தாமஸ் ஆல்வா எடிசன் தான் மின்சாரத்தை கண்டுபிடித்தார். உண்மையான சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டும் என்றால் தமிழ் பற்றாளர்கள் யாரும் மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் ஒரு தமிழன் அதை உருவாக்கவில்லை என்று சொன்னால் அது ஓரளவிற்காவது அது ஒரு லாஜிக்காக இருக்கும். அப்படி என்றால் எல்லா தமிழர்களும் நாறிவிடுவார்கள். 75% நாம் இன்று பயன்படுத்தக்கூடிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஆங்கிலேயன் கண்டுபிடித்தது. அதனால் எங்களுக்கு ஆங்கிலேயன் தேவையில்லை என்று ஒரு தமிழன் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிறானோ அன்று நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் அது உண்மையான ஒரு தார்மீகமாக இருக்கும், நியாயபூர்வமாக இருக்கும். அப்படி யாரும் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் மக்களுக்கு உண்மையான பிரச்சனைகளின் மீது கவனம் செல்லக்கூடாது. அப்படி சென்று விட்டால் அரசாங்கத்தை கேள்வி கேட்பார்கள். கேள்வி கேட்டால் அரசாங்கம் குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டியிருக்கும். பலரும் கைதாகி சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும், முதலமைச்சர் பதவியில் இருப்பவர்களே. அதனால் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இந்த பிரச்சனை 2008 எடுத்தார். உடனே எப்பொழுதுமே புலவர்கள் வறுமையில் இருப்பவர்கள். புலவர்கள் என்றால் எந்த நாட்டு புலவர்களும், அதில் கொஞ்சம் மேற்கு நாட்டு புலவர்கள் இருவரை தவிர அவர்களும் வறுமைதான். அதனால் புலவர்களை எப்பொழுது கூப்பிட்டால், அதுவும் முதலமைச்சர் கூப்பிட்டால் உடனே நிற்பார்கள். அப்படி தமிழ் புலவர்களும் வந்தார்கள். ஒரு முதலமைச்சரிடம் கலந்துரையாடுவதே ஒரு புலவனுக்கு மிகப்பெரிய விஷயம். ஜோதிடர்களும் ஒரு வகையான புலவர்கள் தான். அதனால தான் நல்லா இல்லாத ஜாதகம் போனால் கூட ஒவ்வொன்று புகழ்றது. இதில் நான் மட்டும்தான் விதிவிலக்காக இருக்கிறேன். இருப்பதை யதார்த்தத்தை சொல்கிறேன். அப்படி தமிழ் பற்றாளர்களான முதுமுனைவர் மூப்பே சத்தியவேல் முருகனார் பரிந்துரைத்த 60 தமிழ் பெயர்கள், வடமொழி பெயர்கள், இது 14ஆம் நூற்றாண்டில் தான் தமிழ்நாட்டு கல்வெட்டிலே காணப்படுகிறது. மேலும் விவேக சிந்தாமணியிலும் இந்த 60 ஆண்டு பெயர்கள் மறைகுறியாக குறிக்கப்பட்டும் பாடல் ஒன்று வருகின்றது. அப்போது உடனடியாக கருணாநிதி அவருக்கு பார்த்தாலே தெரிகிறது அல்ல, அட்சய என்பது தமிழ் அல்ல, குரோதி என்பது தமிழ் அல்ல, சோபகிருது என்பதும் தமிழ் அல்ல. அதனால் 60 தமிழாண்டு என்று சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டிற்குள் வடமொழி வருவதா என்று ஒரு சர்ச்சையை கிளப்பினார். அந்த நேரம் உள்ள மக்கள் பிரச்சனையை திசை திருப்ப. அப்படி நான் முன்பே சொன்ன இந்த தமிழ் பற்றாளர்களான இவர்கள் 60 தமிழ் வருடங்களுக்கும் தமிழ் பெயர்களை உருவாக்கினார்கள். நீங்கள் சூரியன் என்று சொன்னால் என்ன, ஞாயிறு என்று சொன்னால் என்ன, தமிழிலேயே சூரியனுக்கு ஒரு 15 பேர் உண்டு. கதிர் என்றதும் சூரியனுடைய பேர் தான், சூரியன்னாலும் சூரியன் தான். நீங்கள் ஆங்கிலத்தில் சன் என்றாலும் சூரியன் தான். இவ்வளவு கூறும் இந்த கலைஞர் கருணாநிதி குடும்பமே சன் டிவி என்று வைத்துக் கொண்டிருக்கிறது. உண்மையில் அது சூரியன் டிவி என்று தான் வைக்க வேண்டும். ஏன், தன் குடும்பத்திலேயே சன் என்ற சன்னுன்னா தான் வேர்ல்டு வைடு தெரியும், சூரியன்னா தமிழ்நாட்டுக்குள்ளும் தெரியும். அப்போ சன் டிவிக்கான வியூவர்ஷிப்பு கிடைக்காது. இது சூரியன் டிவி போல இருக்கு பண்ணுவான். சன்னுன்னாக்கா அமெரிக்கனுக்கும் தெரியும், வேர்ல்டுலும் தெரியும், 7 கண்டங்களுக்கு தெரியும். அப்போது இவங்க சம்பாதிக்கணும்னாக்கா சன் டிவின்னு வச்சுப்பாங்க. இதே அடுத்தவன் சம்பாதிக்கிறது வயிறு பொருள்னா வைத்தியா தமிழ்நாட்டுக்குள்ள முதல்ல உதடாவன சன் டிவின்னு பேரை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கான் அவனை. ஏய், நீ போய் கர்நாடகாவில் வச்சுக்கோ, இங்கே வச்சா சூரியன் டிவின்னு தான் நீ வைக்கணும். அவனை நீ சன் டிவின்னு வச்சா தொலைச்சின்னு சொல்கிறது பார்த்துக்குங்க. சி மனிதனை விட ஒரு மோசமான மிருகம் உலகத்திலே கிடையாது, அவன் தன்னை அறியாத வரையிலும். பாவம், எளிய பாமர மக்கள் இதற்கு பலியாவார்கள். அப்படித்தான் பலியாகி
ஓட்டளித்து இன்று அனுபவிக்கிறார்கள் திமுகவுக்கு. அனுபவிக்கட்டும். ரைட். அப்படித்தான் அவர்கள் இந்த 60 தமிழ் பெயர்களான பிரபவல் ஆரம்பிக்குது. இந்த பிரபவல் ஆரம்பித்து அட்சையில் முடியுது. ஆக முதலில் இந்த 60 தமிழ் பெயர்களுக்கும் அந்த வடமொழி பெயர்களுக்கும் தமிழ் பேரை சொல்லிடுறேன். முதல் தமிழ் வருடம் அதாவது வடமொழி வருடம் தான். ஏன்னா ஜோதிஷத்தில் பல நூல்களும் வடமொழி நூல்கள் தான். தமிழ்நாட்டில் நீங்கள் ஜோதிஷத்தை பற்றி எடுத்தீங்கன்னா அகத்தியர், அவரும் அங்கே வட இந்தியாவிலிருந்து வந்ததாக ஒரு தகவல் உண்டு. சரியா? அப்புறமா புலிப்பாணி, அப்புறமா சாதக அலங்காரம் கிருணூர் நடராசன், அவர் எல்லாத்தையும் வடமொழி நூலை தொகுத்து தான் அதை சாதக அலங்காரம்னு கொடுத்தாரு. 100% வடமொழி நூல்கள் தான் ஜோதிடத்தில் இருக்குது. அதனால் நான் தமிழ்நாட்டில் எவனுமே ஜோசியம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? பார்க்காத. நாளைக்கு உனக்கு என்ன ஒரு தசாபுக்தி வருது, நீ ஜெயிலுக்கு போகிற தசாபுக்தி வருதான்னா தெரிஞ்சுட்டு உன்னை காப்பாற்ற முடியாமல் உனக்கு தான் அது அழிவே தவிர ஜோதிடத்துக்கு என்ன அழிவு இருக்குது? அதனால் இந்த உலகம் பறந்து விரிந்தது. அறிவியல் சார்ந்த உண்மைகள் எங்கிருந்து வந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு தானும் முன்னேறணும். ஒரு தமிழ் குடிகளே எல்லா அறிவியலையும் கண்டுபிடிச்சில்ல, அப்படி கண்டுபிடிக்கவும் முடியாது. அதனால் அமெரிக்கர்களே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சில்ல, அப்படியும் கண்டுபிடிக்க முடியாது. எப்போவுமே பரிவர்த்தனை என்ற பண்டை மாற்று முறை இருக்கணும். ரைட். பிரபவ என்றால் தமிழில் நற்றோன்றல், விபவ என்றால் உயர்த்தோன்றல், சுக்ல இது தமிழ் வருடத்தினுடைய 3வது வருடம். தமிழ் வருடத்தினுடைய முதல் வருடம் நற்றோன்றல், அதுதான் வடமொழியில் பிரபவ. தமிழ் மொழியின் 2வது வருடம் உயர்த்தோன்றல், அது வடமொழியிலே விபவ. இப்பொழுது வடமொழியில் சொல்லி தமிழில் சொல்கிறேன், ஏனென்றால் அதுதான் முதலிலிருந்து பிரபலம். ஆக 3வது வடமொழி ஆண்டான சுக்ல, அதுதான் தமிழில் வெள்ளொலி. 4வது பிரமோதூத, அதுதான் தமிழிலே பேருவகை. 5வது வடமொழி வருடமான பிரசோர்பத்தி, அதுதான் மக்கட்செல்வம் தமிழிலே. 6வது ஆங்கிரீச, அதுதான் அயல்முனி. 7வது ஸ்ரீமுக, அதுதான் திருமுகம். 8வது பவ, அதுதான் தோற்றம். 9வது யுவ, அதுதான் இளமை. 10வது தாது, அதுதான் மாழை. 11வது ஈஸ்வர, அதுதான் ஈச்சுரம். 12வது வெகுதானி, அதுதான் கூலவலம். 13 பிரமாதி, அதுதான் முதன்மை. 14வது விக்ரம், அதுதான் நேர் நிரல். 15 விஷு, அதுதான் வினை, அதுதான் விளைப்பயன். 15வது வடமொழி ஆண்டு விஷு, அதுதான் தமிழ் வருடத்துக்கு மொழிபெயர்ப்பில் வருவது 15வது தமிழ் வருடமாக விளைப்பயன். 16வது வடமொழி ஆண்டு சித்திரபானு, தமிழிலே ஓவிய கதிர். 17 சுபானு, நற்கதிர். 18 தாரணா, 18 வடமொழி வருடமான தாரண, தமிழிலே தாங்கெழில். 19 வடமொழி ஆண்டு பார்த்திப, தமிழிலே நிலவரையன். 20 விய, தமிழிலே விரிமாண்பு. 21 சர்வசித்து, தமிழிலே முற்றறிவு யாவுந்திரல். 22 சர்வதாரி, தமிழிலே முழு நிறைவு. 23 விரோதி, தமிழிலே தீர்ப்பகை. 24 விக்ருதி, தமிழிலே வளமாற்றம். 25 கர செய் நேர்த்தி. 26 நந்தன நற்குழவி. 27 விஜய உயர்வாகை. 28 ஜெய, தமிழிலே வாகை. 29 மன்மத, தமிழிலே காதன்மை. 30 துன்முகி, தமிழிலே வெம்முகம். 31 ஹே விளம்பி, தமிழிலே பொற்றாடை. 32 விளம்பி, தமிழிலே அட்டி. 33 விகாரி, தமிழிலே எழில்மாறல். 34 சார்வரி, தமிழிலே வீரியழல். 35 பிளவ, தமிழிலே கீழரை. 36 சுபகிருது, தமிழிலே நற்செய்கை. 37 சோபகிருது, தமிழிலே மங்களம். 38 குரோதி, தமிழிலே பகைக்கேடு. ஆக இப்பொழுது பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு பகைக்கேடு. 39 விசுவாசுவ, தமிழிலே உலக நிறைவு. 40 பிரபாவ, தமிழிலே அருட்டோற்றம். 41 பிளவங்க, தமிழிலே நச்சுப்புழை. 42 கீழக, தமிழிலே பிணை விறகு. 43 சௌமிய, தமிழிலே அழகு. 44 சாதாரண, தமிழிலே பொதுநிலை. 45வது வடமொழி வருடமான விரோதகிருது, தமிழிலே இகல் வீறு. 46 பரிதாபி, தமிழிலே கழிவிறக்கம். 47 பிரமாதீச, தமிழிலே நற்றலமை. 48 ஆனந்த, தமிழிலே பெருமகிழ்ச்சி. 49 ராட்சச, தமிழிலே பெருமரம்.
50 நல தமிழிலே தாமரை, 51 பிங்கல தமிழிலே பொன்மை, 52 காலயுக்தி தமிழிலே கருமை வீச்சு, 53 சித்தார்த்தி தமிழிலே முன்னிய முடிதல், 54 ரௌத்ரி அழலி தமிழிலே, 55 துன்மதி தமிழிலே கொடுமதி, 56 துந்துபி தமிழிலே பேரிகை, 57 ருத்ரோத்காரி தமிழிலே ஒடுங்கி, 58 ரக்தாட்சி தமிழிலே செம்மை, 59 குரோதன தமிழிலே எதிரேற்றம், 60 அட்சய வலங்கலன். வலங்கல் என்றால் மேலும் வளரும், அதனால்தான் மீண்டும் பிரபவ. வலங்கலன் வந்தோடனே அடுத்தது வளருது, அதனால்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஒரே ஒரு வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு ராசி பலன் சொல்லிட்டா அது இந்த பூமி இருக்கிறவர்களும் பொருந்தும். ஒரு வருஷம்னு சொல்கிறத விட குறைந்தபட்சம் 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ராசி பலன் சொல்லிட்டா போதும். ஏன்னா சனி பெயர்ச்சி 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது. இந்த 30 வருஷத்துக்குள்ளே 12 ராசியிலும் சனி உட்காந்துருவார். அவர் உட்காரும் போதே வருட கிரக கோள்களான குரு உட்காந்துருவார். அவர் உட்காரும் போதே 1.5 வருடத்து கோள்களான ராகுகேது உட்காந்துரும். அதனால் 30 ஆண்டுகளுக்கு ராசி பலன் சொல்லிட்டாக்கா அதுக்கப்புறம் இந்த பூமி அழிகிறவர்களும் அதுதான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தமிழ் வருடம். இதில் ஒரு அறிவியலை பார்த்துருக்காங்க. 60 வருடத்துக்கு ஒரு சுற்று வருது. இந்த 60 வருட சுற்று என்பது நானும் அருணாச்சலம் பேசும்போது அப்போ அவர் சொன்னார், சிலதெல்லாம் கான்ஷியஸ்லேருந்து தான் வரும், அது போன பிறகு கான்ஷியஸில். அப்போ அவர் சொன்னார், பாருங்கள், ஏன் தமிழ் வருஷம் 60ன்னு வச்சான்னா காலங்கள் 3. ஒன்று ஆன்மீக காலம், இன்னொன்று நாத்திக காலம், இன்னொன்று பகுத்தறிவு காலம். இப்படி 60 வருஷத்துக்கு ஒரு காலம் மாறும். அப்படி ஒரு விதமான காலம் வரும்போது தான் தமிழ்நாட்டில் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. திராவிடர் கழகங்கள் உள்ள வந்தது. 1925 சுயமரியாதை கழகம் வந்தது. 1925 சுயமரியாதை கழகம் ஆரம்பித்தது தந்தை பெரியாரால். 1928 முதல் சுயமரியாதை திருமணம் நடந்தது. பிறகு திமுக ஃபவுண்டட் ஆன் 1949, 1949. ஆமாம், டிஎம்கே பவருக்கு வந்தது 1967. ஆக ஒரு பகுத்தறிவு காலம், அதாவது 3 காலங்கள் தான் உண்டு. ஒன்று பக்தி காலம், அதுதான் ஆன்மீக காலம். இன்னொன்று இரண்டாவது நாத்திக காலம். எப்பயுமே ஆப்போசிட் தானே. கடவுள் உண்டுன்னு சொல்கிறது ஆன்மீக காலம், கடவுள் இல்லைன்னு சொல்கிறது ஆத்திக காலம். ஆமாம், எதிர்மறைகள் ஃபாலோ, ஆமாம், மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி தான் இது. ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஆமாம், மேட்ச் த ஃபாலோவிங் இல்லை, ஆப்போசிட் வேர்ட்ஸ். மூன்றாவது பகுத்தறிவு, அதுதான் அறிவியல் காலம். அறிவியல் கண்டுபிடிப்புகள் எதுவுமே திராவிடர் கழகங்கள் உருவாக்கலை. அவர்கள் வெறுமனே அதுவும் பகுக்க வேண்டியது தான், அதுவும் பகுத்தறிவு தான். உருவக் கடவுள்களை தான் அவங்க பகுத்தாங்களே தவிர அத்தோடு நிற்கக்கூடாது. 1925 எங்கே, தந்தை பெரியார் சாகக்கூடிய 1973 எங்கே, கிட்டத்தட்ட இது இடையில் 25 45 ஆண்டுகள். இந்த 45 ஆண்டுகளுக்குமேவா நீங்கள் உருவ கடவுளை பகுப்பீங்க? நான் கூட தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆமாம், பஞ்சாங்கத்தில் 65ஆம் பக்கத்தில் 9 கோள்களுக்கு 9 உருவ கடவுளை உருவாக்கினாங்க வேதத்தில். அவ்வளோதான். அது ஒரு பதிவு தான் பேச முடியும். அதிகபட்சமாக அதை பற்றி நான் பேசியிருக்கேன், ஒரு 40 நிமிஷம் பேசியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன பேச முடியும்? 40 வருஷம் பேசுகிறதுக்கு அதில் என்ன இருக்குது? இந்த 40 வருஷத்தில் வேறு என்னென்னமோ செஞ்சுருக்கலாம் தந்தை பெரியார், என்னென்னமோ செஞ்சுருக்கலாம். மின்சாரத்தை பகுத்திருக்கலாம், தண்ணீரை பகுத்திருக்கலாம், H2O பகுத்திருக்கலாம், பஞ்சபூதத்தை பகுத்திருக்கலாம், விஷ்ணுன்னாலே அறிவியல் ரீதியாக விஷ்ணு என்னான்னு பகுத்திருக்கலாம்.
அவருக்கு பாவம் வந்து இந்த பிராமணர்களை வந்து எதிர்த்து பகுக்கிறதுக்கே வயசாகி போய் இறந்து போயிட்டார். காரணம் அது அவ்வளோதான், அவருடைய மூளையாற்றல் அவ்வளோதான். பெண்ணடிமை, ஜாதி தீண்டாமை, இந்த மூணுத்துக்கே 40 வருஷம் ஆகிப்போச்சு போராடுறதுக்கே. ஆனால் உண்மையான பகுத்தறிவு அதோட நிற்கலை. உண்மையான பகுத்தறிவு எல்லா விஷயத்திலையும் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட பகுத்தறியணும். அரிசி ஒரு இடத்துலேருந்து வருது, பருப்பு ஒரு இடத்துலேருந்து வருது, தண்ணீர் வேறு மாநிலத்திலேருந்து வருது. இந்த மூணும் சேர்ந்தால் தான் ஒரு ரசம், சாம்பார், கூட்டு, பொரியல்னு வரும். இப்படி எல்லாத்தையுமே பகுக்கணும். ஆனால் பாவம் நம்ம தமிழ்நாட்டில் பகுத்தறிவுனாலே அது இந்து உருவ கடவுளில் பகுத்தறிவு தான். பகுத்தறிவு எப்படி சுருங்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன் அது வந்து கடவுள்னு பகுத்தறிஞ்சாக்கா இந்து மட்டும்தான் கடவுளை கும்பிட்றானா, கிறிஸ்துவனும் தான் கடவுளை கும்பிட்றான். இன்னும் சொல்லப்போனால் இந்துக்கிட்ட எந்த அளவுக்கு வந்து இது இருக்கோ, மூடநம்பிக்கை இருக்கோ, அதே அளவு மூடநம்பிக்கை கிறிஸ்துவத்திலையும் இருக்குது. நான் சொல்கிறது அதிகம்னு சொல்லலை, கம்மின்னு சொல்லலை. இந்துவில் 100% மூடநம்பிக்கை இருக்குன்னா கிறிஸ்துவத்தில் 100% மூடநம்பிக்கை இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? இயேசு வந்து கன்னி மேரிக்கு பிறந்தாருன்றாரு. கன்னி மேரிக்கு பிறக்கவே முடியாதுன்றது ப்ரூவ் ஆகிடுச்சு இன்றைக்கி அறிவியல். அப்போ அந்த குழந்தை எப்படி வந்து கரு உருவாச்சு? ஏற்கனவே மேரி வந்து ஜோசப்பை திருமணம் செய்யும்போதே அவங்க வந்து ஏற்கனவே 4 மாத கர்ப்பம். அப்போ அந்த கருவுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து இயேசுவை சிலுவையில் அறையவில்லை என்றால் அவர் கன்னி மேரிக்கு பிறந்தார் என்ற ஒரு பொய்மையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சிலுவையில் அறைந்ததுனால் அந்த பரிதாபத்தின் மூலமாக ஒரு மதம் துவங்குகிறது. பரிதாபத்தின் மூலமாக ஒரு மதம் தூங்கக்கூடாதுங்க. ஒரு மதத்தினுடைய தத்துவ கோட்பாடுகள் உங்களுக்குள்ளே ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னா அதைத்தான் நீங்கள் அறிவியலை எடுத்துக்கணும். இப்போ ஜோதிடத்துக்குள்ளே நான் 30 வருடங்கள் இருக்கேன்னா என் வாழ்க்கையில் இது பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. பொருளாதாரத்தில் கொண்டு வந்திருக்கு, திருமண வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கு, பிள்ளை பேற்றில் கொண்டு வந்திருக்கு, எனக்கு கடவுளை விட வந்து மேலானவர் என்ற கமெண்ட்டுகளை கொண்டு வந்திருக்கு. இதுதான் அறிவியல். அப்போ இதுதான் நம்ம பிடிச்சிக்கணும், இதுதான் நம்மளை வாழ வைக்கும். ஸோ கன்னி மேரிக்கு பிறந்ததுன்னு அந்த மதம் ஆரம்பிப்பதே வந்து மூடநம்பிக்கையிலேருந்து ஆரம்பிக்கிறது கிறிஸ்துவம். அப்படியே தான் இஸ்லாம், அப்படியே தான் வந்து இந்து மதமும். இந்து மதத்தில் இப்படி ஒரு கதை உண்டு. குந்தி தேவி வந்து சூரியனுக்கு புள்ள பெத்தான்னு அங்கே ஒரு கதை உண்டு. இப்படி இந்த 3த்தையும் வந்து தந்தை பெரியார் வந்து எடுத்துருக்கணும். எதுக்குல ஒன்றை மட்டும்தான் அது வந்து பகுத்தார். அப்போவே அவர் உண்மையிலேயே பகுத்தறிவுக்கு முழுமை பெற்றவர் கிடையாது. அவருக்கு ஏதோ தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் இருந்திருக்கு பிராமணர்கள் மேலே. அவர் ஏதோ தனிப்பட்ட முறையில் பாதிச்சிருக்கார். ஒரு பகுத்தர் அப்படி வரமாட்டான். ஒரு பகுத்தறிவாளர்னாக்கா எல்லாத்தையும் பகுத்தறிவான். அவன் தான் உண்மையான பகுத்தறிவான். அதே எப்படி நான் இந்துக்களை மட்டும் பகுத்தறிவேன், கிறிஸ்துவலையும் முகமதியில் பகுத்தறிவு மாட்டேன்னா நீ பகுத்தறிவாதி கிடையாது. அப்போ நீ பகுத்தறிவுன்னு சொல்லிக்கூடாது. நீ ஒரு சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் தான் பகுப்பான். இல்லை ஆமாம் நான் இதை மட்டும்தான் பகுப்பேன்னாக்கா அது பகுத்தறிவு கிடையாது. இன்றைக்கி நாம் பயன்படுத்தக்கூடிய 75% வந்து மின்னணு பொருட்களில் தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற ஒரு மனிதனை பகுத்தறிந்தான். நீ கடவுள்னு பகுத்தறிய வந்துட்டாக்க உலகத்தில் உள்ள எல்லா மதத்தையும் பகுத்தறியணும். அப்படி தான் பகவான் ஓஷோ பகுத்தறி. அதனால் பகவான் ஓஷோ தான் நம்ம உண்மையான பகுத்தறிவாளர்னு சொல்லணும். இந்த பூமியிலேயே ஒரு பகுத்தறிவாதி பிறந்து வாழ்ந்து இறந்தார் என்றால் அது பகவான் ஓஷோ ஒருவரை தவிர யாருமே கிடையாது. ஈவன் த சயின்டிஸ்ட் கூட கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அவங்க கூட வந்து ஒரு சயின்டிஸ்ட், அவ்வளோதான், அந்த பார்ட்டு தான். இதே தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து சர்ச்சுக்கு போயிட்டே தான் இருந்தார். அவர் வந்து கன்னி மேரிக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்குன்றது அந்த பகுத்தறிவு கேள்வி அவரே கொண்டாடல. சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு யூதர். அவர் யூத மதத்தில் உள்ள எந்த விதமான பகுத்தறிவுக்கு ஒவ்வாத வந்து உளவியலை பற்றியும் அவர் பேசலை. ஆனால் ஓஷோ தான் எல்லாத்தையும் பேசினார். அவர் பிறந்த ஜெயின் மதத்தை பற்றியே அதில் உள்ள பகுத்தறிவு இல்லாதமையே அவர் பேசினார். தான் பிறந்த மதத்திலையும் பகுத்தறிஞ்சார், இந்து மதத்தில் உள்ள மூடநம்பிக்கையும் பகுத்தறிஞ்சார், கிறிஸ்துவ மதத்தில் உள்ள மூடநம்பிக்கையும் பகுத்தறிஞ்சார், இஸ்லாத்தில் உள்ள மூடநம்பிக்கையும் பகுத்தறிஞ்சாருன்னா அவரை மட்டும்தான் வந்து பகுத்தறிவுவாதி என்று சொல்ல வேண்டுமே தவிர தந்தை பெரியார் பகுத்தறிவுவாதி கிடையாது. எப்படி பகுத்தறிவுவாதி அவர்? கடவுள்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாங்க, எல்லா மதக்காரனும் கடவுள் வச்சுக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் பகுத்தறியணும். அப்போ அந்த வேத நூலில் படிக்கணும். பகவான் ஓஷோ வந்து பைபிளை ரிவர்ஸில் படித்தார். அப்படி ரிவர்ஸில் படிச்சிருக்கணும் தந்தை பெரியார். குரானை ரிவர்ஸில் படித்தார் பகவான் ஓஷோ. பகவத்கீதையை ரிவர்ஸில் படித்தார். உபனிஷத்துக்களை ரிவர்ஸில் படித்தார்.
பஜகோவிந்தம், ஆதிசங்கருடைய பஜகோவிந்தம் படித்தார், சிவசூத்திரம் விளக்கோரம் கொடுத்துருக்காரு, உபனிஷத்துக்கு விளக்கோரம் கொடுத்துருக்காரு, பதஞ்சலியை பகுத்தறிஞ்சார் அவர் ஓஷோ, பகவத்கீதையை பகுத்தறிஞ்சார், பதஞ்சலி முனிவருடைய யோக சூத்திரத்தை பகுத்தறிஞ்சார், தம்மபதம் என்கின்ற புத்தருடைய கோட்பாடுகளை பகுத்தறிந்தார், ஆதிசங்கருடைய கோட்பாடுகளை பகுத்தறிஞ்சார், ராமானுஜருடைய கோட்பாடுகளை பகுத்தறிஞ்சார். இந்து மதத்தில் உள்ள 7 பிரிவுகளான சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கானாபத்தியம், ஸ்மார்த்தம் எல்லாத்தையும் பகுத்தறிஞ்சாருன்னா அவர்தான் உண்மையான பகுத்தறிவாதி. இவர்களெல்லாம் பகுத்தறிவாதி என்று சொல்வதற்கு தகுதி உள்ளவர்கள் கிடையாது. அதான் பகவான் ஓஷோ சொல்வார், ஞானம் வந்தால் 100% வரும், வரலன்னா வரவே வராது. அது 60%, இந்த இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு மாதிரிலாம் வராது. வந்தால் 100% வரும், வரலன்னா 100% வராது. அதுதான் ஞானம், அதுதான் விஸ்டம். அது ஓஷோவுக்கு வந்தது. மற்றவங்களாம் நாங்கள் 50% ஞானம் பெற்றங்கன்னு சொல்லவே கூடாது. ஞானம் மட்டும் அப்படி வராது. மனிதன் போடுற மார்க் வேணால் அப்படி வரலாம். 50 மார்க்குங்க, இந்த பையன் 100க்கு 0ங்க, இந்த பையன் 100க்கு 1 மார்க்குங்க, இந்த பையன் 100க்கு 20 மார்க்குங்க, அது வரும். மனிதன் போடுற மார்க் வரும். ஆனால் இயற்கை ஞானத்தை கொடுத்தா 100% கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. அப்படி இந்த பிரபஞ்சத்தில் ஓஷோவுக்கு முன்னாடியும் சரி, ஓஷோவுக்கு பின்னாடியும் சரி 100% ஞானம் பெற்ற மனிதன் போனதே கிடையாது, அவர் ஒருத்தரை தவிர. மற்றவங்களாம் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு, ஆதிசங்கரர் ஒரு மதத்துக்கானவர், இந்து மதத்துக்கானவர், இயேசுநாதர் கிறிஸ்துவ மதத்துக்கானவர், அவருக்கும் இந்துக்கு சம்மந்தமே கிடையாது. முகமது நபிகள் வெறும் இஸ்லாத்தை தோற்றுவித்தவர், அவருக்கு இந்து மத கோட்பாடுகள் ஒன்றுமே தெரியாது. ஓஷோ மட்டும்தான் எல்லா மத கோட்பாடுகளையும் படித்து மண்டையை உடைச்சி அவர் சொல்லுவார், அதுக்கே எனக்கு 12 வருஷம் ஆச்சுன்னுவார். 12 ஆண்டுகள் புத்தர் ஆமாம் பட்டினி கிடந்ததை விட நான் ரொம்ப துன்பப்பட்டேன். ஏன்னா இந்த அத்தனை மத நூல்களையும் படிக்கிறதுக்கு, அதை நான் படித்து அறிவை வளர்த்துக்கிறதுக்கு படிக்கல, அதில் எந்த அளவுக்கு மூட நம்பிக்கைகள் இருக்குன்றதுக்கு தான் படித்தேன்னு. உண்மைக்கு ஒவ்வாத விஷயங்கள் அதில் எவ்வளவு இருக்குன்றதுக்கு தான் நான் படித்தேன், வேறு எதுக்கும் படிக்கல. அதனால் உண்மையான பகுத்தறிவாதி ஓஷோ என்று சொல்லி இப்போது ஆரம்பிப்போம் விஷயத்தை. இப்போ காலம் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. மேலும் தமிழ்நாட்டில் பக்தி காலம் என்பதே பல்லவர் காலத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கு. பக்தி இலக்கியங்கள் அப்போ தான் பெருவாரியாக வந்திருக்கு. அப்படி நானும் அருணாச்சலம் பேசும்போது அவர் சொன்னார், 60 வருடங்கள் ஆன்மீக காலம், 60 வருடங்கள் நாத்திக காலம், 60 வருடங்கள் பகுத்தறிவு காலம். அதனால் பெரியாருடைய காலம் பகுத்தறிவு காலம்னு சொல்லக்கூடாது, அது நாத்திக காலம். பகுத்தறிவு காலம் இன்னும் வரல தமிழ்நாட்டில். அது என் காலத்தில் தான் நான் கொண்டு வர போகிறேன். நான் தான் தமிழ்நாட்டில் பகுத்தறிவு காலத்தை கொண்டு வரப்போகிறேன். எல்லாவற்றையும் ஜோதிடத்தின் மூலம் பகுக்க வேண்டும். கிறிஸ்துவனை ஜோதிடத்திற்குள்ள இயேசுவையே ஜோதிடத்துக்குள்ள பகுத்து நான் பதிவு போட்டிருக்கேன். இயேசுடைய ஜாதகத்தை பற்றி பேசியிருக்கேன், முகமது நபிகள் ஜாதகத்தை பற்றி பேசியிருக்கேன், என்னுடைய துலாம் ராசி பதிவில் நான் பேசியிருக்கேன் ஆடியோவில். கிருஷ்ணனுடைய ஜாதகத்தையே நான் பேசியிருக்கேன். அதனால் என்னுடைய காலம், நான் வாழும் இந்த காலம்தான் பகுத்தறிவு காலம். தந்தை பெரியாருடைய காலம் நாத்திக காலம், அதுவும் இந்து மத நாத்திகம் தான். கிறிஸ்துவத்தில் நீ சர்ச்சுக்கு போவாதன்னு சொல்லலை, ஒரு முகமதியனை 5 வேளை தொழாதுன்னு சொல்லலை, இந்துவை மட்டும் கோயிலுக்கு போவாத. ஏன்னா இந்து தான் ஜாதி வர்ணம் பார்த்து அவன் கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொன்னான். அந்த ஒரு பாயிண்ட்ல நான் அவரை பாராட்டுறேன், அவ்வளோதான். அதுக்காக அவர் பகுத்தறிவாதின்னா முழுமையான பகுத்தறிவாதி அவர் சொல்ல முடியாது. அதுதான் விஷயம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது, அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு.
Address: Quality Complex, first floor, new number 45, world number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.